திருமலையில் ஒரு குட்டி கிரிவலம் பார்ப்போமா. வந்து புஷ்கரனில் குடிச்சிட்டு வராக மூர்த்தியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு, நான் புஷ்கரனில் இருந்து பார்த்தாலே கோபுர தரிசனம் அவ்வளோ அருமையாக தெரியும், தங்க கோபுரம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே முன்னாடி கோபுரத்தை ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்படியே வர வழியில் நிறைய பேர் நமக்கு நாமம் போட்டு விடுவாங்க. அந்த நாமத்தையும் நம்ம நெத்தியில் வாங்கிக்கிட்டு அப்படியே சுற்றி ஆடி வீதியில் சுற்றி வரணும். சுற்றி வருகின்ற பொழுது அப்படியே பேக் சைடில் உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு கலசம் தெரியும். சங்கு சக்கரத்தோட பின்னாடி பக்கம் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கேயே நம்ம கோபுர தரிசனம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த பக்கமே நடந்து வரும்போது அனந்தாழ்வார் பிருந்தாவனம் இருக்கும். அனந்தாழ்வார் கடப்பாறை சொல்லுவாங்களே, வெள்ளிவாக்கில் இன்னும் இருக்கும். அந்த அனந்தாழ்வார் தோட்டத்துக்குள்ளே போய் அவர் பிருந்தாவனத்தில் போய் அனந்தாழ்வாரனுடைய அந்த விருஷகத்தையும் நம்ம கும்பிட்டுட்டு அவருடைய வழித்தொண்டில் அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், நடந்து வந்தோம்னா வெங்கம்மாவுடைய ஜீவ சமாதி இருக்கும். அதாவது பிருந்தாவனம் பெருமாளோட நேரடியாக பேசக்கூடியவங்க, அவங்களையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கிக்கிட்டு நம்ம கிரிவலத்தை அழகாக முடிச்சுக்கலாங்க. அருமையான ஒரு திருப்பதி திருமலை கிரிவலம்.